இன்றைக்கி நம்ம எடிட்ன்ற மெனு செட்டை தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன மெனு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எதுவும் இன்சர்ட் பண்ணாதனால டைப்ஸ் ஆஃப் மெனுலாம் பிளாங்க்கில் இருக்குது. முதல்ல நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இதுலேருந்து நம்ம ஒரு இமேஜ் இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம், எதுவும் மிஸ்டேக்ஸ் விட்டுருந்தா அந்த இமேஜையே ரீசெட் பண்ணுற மாதிரி தான் மெனு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக அண்டுன்ற மெனு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டெப் பேக்வேர்டு. மொபைலில் எடிட்டிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேக்வேர்டு, ஸ்டெப் ஃபார்வேர்டு. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைலே நம்ம ட்ராப் பண்ணியாச்சு அதே டூலை வச்சு. இப்போ நான் அண்டுன்ற மெனுவை கிளிக் பண்ணுறேன். அதே போல் ரீடுன்ற மெனுவை கிளிக் பண்ணுறேன். ரீடு ஆயிடுச்சு. இப்போ பண்ணுறோம் இல்லையா, இதே கான்செப்ட் தான் ஸ்டெப் பேக்வேர்டு, ஸ்டெப் ஃபார்வேர்டு. அதே தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டெப் பேக்வேர்டு பார்க்க போகிறோம். அதுவும் அண்டு மெனு மாதிரி தான், சேம் கான்செப்ட். நம்ம பேக்வேர்டு கொடுக்க ஒவ்வொரு லைனாக அழிஞ்சிக்கிட்டே வரும். இப்போ தான் ஃபார்வேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்து தெரியாமல் எக்ஸ்ட்ரா லைன் அழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம ஸ்டெப் ஃபார்வேர்டுன்ற மெனுவை கிளிக் பண்ணணும். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளிக் பண்ண லைன்ஸ்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் பேக்வேர்டு மற்றும் ஃபார்வேர்டு எதை பேஸாக வச்சு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷனை வச்சு தான். இதுவும் ப்ரௌசரில் இருக்க ஹிஸ்ட்ரி மாதிரி தான், டைம் லைனை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுக்கும். இப்போ நம்ம அந்த ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷனை வச்சு 4-5 ஸ்டெப்புக்கு முன்னாடி ஸ்டெப்பை டேரெக்டாக போயிடலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்டெப் தான் கிளிக் பண்ணுறேன், 2 லைன் வருது. அதே போல் அடுத்து ஒன்று கிளிக் பண்ணுறேன், 5 லைன் வருது. இந்த மாதிரி டேரெக்டாக நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம மெனு செட்ஸ்லேருந்து அடுத்த மெனுவை பார்க்கலாம். அதுக்கு நம்ம புது இமேஜஸ் இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம வழக்கம் போல் டபுள் கிளிக் பண்ணி ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ நான் டூல் பாரில் போய் டாட்டட் சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். டாட்டட் சர்க்கிளை உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான இடத்துல நான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மெனு செட்ஸில் கட்டுன்ற மெனு வந்திருக்கு. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் கட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அது நீங்கள் இப்போ ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு திரும்ப மெனு செட்ஸ் போனீங்கன்னா பேஸ்ட்ன்ற மெனு வந்திருக்கு. அது நம்ம கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ தப்பான இடத்துல பேஸ்ட் ஆகிருக்கு. அதை இப்போ நம்ம மூவ் பண்ணோம்னா ஆரோ ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான இடத்துல. இப்போ திரும்ப டாட்டட் சர்க்கிள் போடணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காப்பின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். மறுபடியும் எடிட் மெனு செட் போய் காப்பின்ற மெனு வந்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். இப்போ பேஸ்ட்னு கொடுத்தோன்னா பேஸ்ட் ஆயிடுச்சு. இதை மூவ் பண்ணி வைக்க மறுபடியும் ஆரோ கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க தேவையான இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது காப்பி பண்ணிட்டு வந்தது பார்த்தீங்களா, அதே போல் இன்னொரு லேயர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 லேயர் இருக்குது. இந்த இமேஜில் காப்பி பண்ணி வச்சுருக்கதை நம்ம வேறு இமேஜுக்கு காப்பி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ 2 இமேஜஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அந்த டால்ஃபின் பேஸை நம்ம இந்த இமேஜில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம மறுபடியும் எடிட் மெனு செட்டுக்கு போய் பேஸ்ட்ன்ற மெனுவை கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணதை மூவ் பண்ணோம்னா அதே போல் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பேஸ்ட் இன்டுன்ற மெனு. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டாட்டை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ரவுண்ட் டாட்டை. திரும்ப மெனு செட்ஸ் போய் பேஸ்ட் இன்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் நவுத்தி வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே தான் நகரும், வேறு எங்கேயும் நகராது. அதுக்கு தான் இந்த மெனு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்ற மெனு. அதை எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். மெனு செட்ஸ் வழக்கம் போல் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்னு ஒரு மெனு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஃபார்க்ரவுண்டு கலர்னு ஒன்று இருக்குது. இன்னும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டு கலர்னு ஒன்று இருக்குது. ஃபார்க்ரவுண்டுன்றது இமேஜுக்கு முன்னாடி வர கலர், பேக்ரவுண்டுன்றது பின்னாடி வர கலர். இப்போ நம்ம ஃபார்க்ரவுண்ட்ற கலர் கிளிக் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணால் ஃபார்க்ரவுண்டில் ஒரு கலர் உருவாகுது. அதான் ஃப்ரண்ட் ஆஃப் இமேஜில் ஒரு கலர் உருவாகுது. அது ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா இமேஜை ஃபுல்லாக மறைச்சிருச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவாக இருக்குது, எதுவுமே இல்லை. இப்போ நம்ம திரும்ப மெனு செட்ஸ் போய் ஃபில்லுன்ற ஆப்ஷன் கொடுத்து பேக்ரவுண்டு கலர்ன்ற கிளிக் பண்ணி திரும்ப ஓகே கொடுத்தா ஒயிட் கலர் வருது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்குது. இதை நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வரும். ஃபார்க்ரவுண்டில் ஒன்று, பேக்ரவுண்டில் ஒன்று. நீங்கள் வேணுன்ற கலரை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்க்ரவுண்டுக்கு கிரே கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் ஃபில் கொடுத்து ஃபார்க்ரவுண்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தா நமக்கு கிரே கலர் வந்துச்சு. இது போல் நீங்கள் வேணுன்ற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த கிளாஸில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு